உங்களுக்கு மறக்க முடியாத பேஷண்ட் இருக்கிறாங்க. இது வந்து பயங்கர சேலஞ்சிங்கா இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா சார்? ஒரு பேஷண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 இயர்ஸாக படுத்த நிலையிலேயே இருந்தாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான வியாதி ஸ்பாண்டைலோ ஆர்த்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதில் எல்லா ஜாயிண்ட்டுகளும் பாதிக்கிறதுக்கான ஒரு ஒரு கெட்ட நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதாவது அவங்க படுத்திருக்க நிலைமையில பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இடுப்பு, முழங்கால் ரெண்டுமே அப்படி சுருங்கி அப்படியே ஒரு ஒரு 40 வயசு மனிதர் அப்படி குழந்தை மாதிரி அப்படியே மடங்கியே படுத்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா. ஸோ அவங்களோட எலும்பும் தோலுமா அப்படியே இருந்தார். ஏன்னா ஒன்றும் சாப்பாடு கூட அவருக்கு சரியாக போக முடியாது. நேச்சுரல் கால்ஸை மீட் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ அந்த பேஷண்ட்டை அப்படி தூக்கிட்டு வந்தவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு கட்டமாக ஒரு சைடு ஹிப்பு, ஒரு சைடு நீ, அதே மாதிரி அடுத்த சைடு ஒரு சைடு ஹிப்பு, இன்னொரு சைடு நீ, இந்த மாதிரி 4 ஜாயிண்ட்டையுமே நம்ம மாற்றி அவங்களுக்கு நிறைய பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அப்புறம் அவங்களுக்கு தேவையான புரதச்சத்து, நர்சிங் கேர், பெட் சோர்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கிட்டு, ரத்த குழாய் அடைப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டு, ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.5 months அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அப்புறம் அவரை நிற்க வச்சது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக நான் பார்க்குறேன். பட் இட் வாஸ் ஹாப்பி. லைக் அவர் ஒருத்தர் படுத்த நிலையில் இருந்தவர் எழுந்து நிற்க முடியுது அப்படின்னு சொன்னால், ஸோ சம்திங் வி ஹவ் டன் ஃபார் திஸ் பேஷண்ட் டு இம்ப்ரூவ் அவர் குவாலிட்டி. அவரை ஆல்மோஸ்ட் லைக் இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே அப்படியே விட்டுருந்தா இறந்துடுவாங்கன்னு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த ஒரு 4 வருஷமா அவருடைய லைஃப் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால they are also happy, patient is also happy, we are also happy.